நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா அமாவாசைக்கு கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கிற பெரியசாமி கோயிலுக்கு போகிறோம். போகிற வழியிலே ஒரு கடையில் சாமிக்கு தேவையான எலுமிச்சைப்பழம், புத்துக்கண்ணுக்கு தேவையான பால் பாக்கெட்டு, முட்டை, மஞ்சத்தூள், குங்குமம் எல்லாமே இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ மரங்கள்லாம் இருக்குது. இந்த வழியில் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறப்பே மனசுக்கு அவ்வளோ அமைதியாக நிம்மதியாக இருக்குது. இதுதான் கோயிலுக்கு உள்ளே நுழையிற என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. இங்கே உள்ளே நுழைஞ்சோடனே இந்த இடத்துலையே வண்டிக்கு டோக்கன் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே 2 வீலருக்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க, காருக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. இதுக்கப்புறம் உள்ளே போனோன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே நேராக புத்துக்கண்ணுக்கு தான் போவோம். அங்கே போய் புத்துக்கண்ணுக்கு பால் ஊற்றிட்டு ஒரு முட்டையை புத்துக்கண்ணுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள், எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி மஞ்சள் புத்துக்கண்ணுக்கு போட்டுகிட்டே போவார். பின்னாடியே நான் வந்து குங்குமம் போட்டுகிட்டே வருவேன். இதுதான் வந்து கெடா வெட்டுற இடம் அந்த கோயிலில். இதுக்கப்புறம் சாமியை பார்த்து கும்பிட்டாச்சு. சாமி ரொம்ப நேரம் கும்பிட முடியாது, ஏன்னா ரொம்ப கும்பலாக இருக்கும். இதான் பெரிய சாமி. அப்படியே பெரிய சாமி சுற்றி வர இடத்துல பிரசாதம் தருவாங்க. பூவு, துண்ணூறு, எலுமிச்சம்பழம்லாம் தருவாங்க. அதே சுற்றி இந்த பக்கம் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம தீர்த்தம் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், அங்கே பாம்பு இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க, அதனால தான் அதை எடுத்தேன். அங்கே ஆனால் பாம்பு இருக்குது, ஆனால் அது பொம்மை பாம்பா நிஜமான பாம்பான்னு எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துருன்ட்டு சாமிக்கிட்டேருந்து மாலை வாங்கிட்டு வந்து வண்டிக்கும் போட்டுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு பேக்கரியில் நிறுத்தி 2 பேர் டீ குடித்தாச்சு. இந்த ஃபுல் வீடியோ வேணுன்னா கீழே பாருங்கள், என் நேமுக்கு கீழே ஃபுல் வீடியோ இருக்கும், பாருங்கள்.